بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் திருப்தியை நாடி ரமலானின் இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 25வது இரவில் அல்லாஹுக்காக வேண்டி நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த இரவு எதிர்பார்க்கப்படுகிற ஒற்றைப்படையான இரவுகளில் அல்லாஹுடைய லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற அந்த இரவாக இந்த இரவு இருந்து விடமாக இருந்தால் 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவில் அல்லாஹுக்காக அமல் செய்த வாய்ப்பையும் பாக்கியத்தையும் பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்கிற அந்த திருப்தியையும் அந்த வாய்ப்பையும் ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆரம்பமாக அவனை பிரார்த்தனை செய்து கொண்டவனாக சுவனத்திற்கு வாக்களிக்கப்பட்ட நபித்தோழர்கள் என்ற வரிசையில் நேற்றைய தினம் நாங்கள் அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இன்றைய தினம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்திற்கு வாக்களிப்பதாக சொன்ன அந்த 10 நபி தோழர்களில் தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு சில வரலாற்று தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களை வாசித்தல் என்பது, சஹாபாக்களை படித்தல் என்பது வரும் வரலாறுகளை தெரிந்து வைத்திருத்தல் என்கிற நோக்கம் அல்ல. மாறாக ஒவ்வொரு சஹாபியும் இந்த பூமியில் நடமாடுகின்ற ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள். அவர்களிடத்தில் ஏதோ ஒரு சிறப்பம்சம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் இருக்கும். அதை நாம் தேடி கண்டுபிடித்து நாங்களும் இந்த மார்க்கத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த விஷயங்களை நாங்கள் படிக்கிறோமே தவிர, மாறாக நாங்கள் இதை கேட்டுவிட்டு நன்றாக இருந்தது அல்லது மோசமாக இருந்தது என்கிற விமர்சனங்களுக்காக இந்த விஷயங்களை படிக்கவில்லை என்பதை ஆரம்பமாக மனதிலே நிறுத்தி கொண்டவனாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த பூமியில் வாழுகிற பொழுதே
நீங்கள் ஒரு நடமாடுகிற ஷஹீதை காண வேண்டும் என்றால் தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்சான்றுபடுத்தப்பட்ட ஒரு தோழராக தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் அவர்கள் மக்கமா நகரத்தில் எந்த ஆண்டு பிறந்தார்கள் என்பதில் ஒரு சர்ச்சை இருக்கிறது. ஆரம்பகால நபித்தோழர்களை பொறுத்தவரை, ஜாஹிலிய கால நபித்தோழர்களை பொறுத்தவரை அவர்கள் பிறந்த வருடம் குறித்த சரியான வரலாற்று பதிவுகள் இருக்கவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய மரணத்தை வைத்து, அவர்கள் மரணித்த காலத்தில் அவர்களுடைய வயது இத்தனை என்று வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டதை வைத்துத்தான் அன்னளவாக அவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்திருப்பார்கள் என்று கணக்கீடு செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் 28 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவருடைய மரணத்தை வைத்து கணக்கீடு செய்கிற வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத்திற்கு 28 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரு நபித்தோழர் தான் தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறு வயதில் இருந்தே நல்ல பண்பாடுகளோடும் ஒழுக்கத்தோடும் வளர்ந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் இருந்தே தன்னுடைய கூட்டத்தாரின் வியாபார பணியை செய்து வந்த ஒரு நபித்தோழர். ஒரு முறை இவர் பஸ்ரா என்று சொல்லுகிற ஷாம் பிரதேசத்திற்கு தன்னுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்வதற்காக தன் கூட்டத்தோடு போயிருக்கிற நேரம் அவர்கள் தங்கி இருந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரினுடைய ஒரு வணக்க ஸ்தலம் இருக்கிறது. அவர் தனிமையில் இருந்து வணக்கம் செய்கிற ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரத்திலே இருந்த அந்த பாதிரியார் அரபு நாட்டிலே இருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், யாராவது மக்கா என்கிற ஹரம் பிரதேசத்திலே இருந்து வந்தவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அந்த நேரம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், இதோ நான் மக்காவாசி தான், மக்காவிலே இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, உங்களுடைய மக்கமா நகரத்திற்கு ஒரு நபி வந்து விட்டாரா, ஒரு தூதுவர் வந்து விட்டாரா என்று கேட்கிறார்கள். இவர் ஆச்சரியத்தோடு, அப்படி யாரும் வரவில்லையே, என்ன செய்தி என்று கேட்கிறார். இல்லை, அஹ்மத் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் உங்களுடைய பிரதேசத்தில் ஒரு நபியாக வந்து விட்டாரா என்று கேட்ட பொழுது அவர் இல்லை என்று சொல்லி அவரை பற்றிய விவரங்களை கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கிறிஸ்தவ வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர் அஹ்மத் என்று சொல்லுகிற பெயர். அல்லாஹ் தஆலா சூரத்து ஸஃபிலே அந்த விஷயத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த பெயரை சொல்லி அஹ்மத் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிபுடைய மகனாகிய அப்துல்லாவின் மகன் அஹ்மத் என்பவர் ஒரு நபியாக உங்களுடைய பிரதேசத்திற்கு வருவார். அவர் வருகிற மாதம் இந்த மாதம் தான். அவர் வந்திருக்கிறாரா என்கிற செய்தியை அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களிடத்தில் வந்து கேட்டேன். அவர் மக்காவிலே இருந்து ஈட்டமர தோட்டங்கள், பேரித்த மர தோட்டங்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு அவர் செல்வார் என்று கிறிஸ்தவ வேதங்களில் வருகிற தகவலை அந்த பாதிரியார் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனதில் ஒரு வகையான உறுத்தல் ஏற்படுகிறது. தூரத்தே இருந்து நான் வந்திருக்கிறேன், எங்கோ ஒரு தேசத்தில் இருக்கிற ஒருவர் என்னுடைய நாட்டில், என்னுடைய பிரதேசத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை பற்றி அறிவிக்கிறாரே என்று சொல்லி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே யோசனையோடு இருந்து அவர்களுடைய ஊருக்கு தங்களுடைய வியாபார தேவையை முடித்துவிட்டு மக்கமா நகரத்திற்கு திரும்புகிறார்கள். திரும்பி வந்தவர்கள் தன்னுடைய நண்பர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். இப்படி ஒரு செய்தியை அங்கிருக்கிற ஒரு கிறிஸ்தவ பாதிரி, ஒரு வணக்கசாலி என்னிடத்தில் கேட்டார், அப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா என்று கேட்ட பொழுது அங்கிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், முஹம்மது பின் அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் தன்னை நபி என்று சொல்லி வாதிடுகிறார். அவருக்கு இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு உதவியாக இருக்கிறார் என்ற செய்தியை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நேரம் இந்த வரலாற்று தகவலின்படி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 15 வயது தான் இருக்கும். 15 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபராக இருந்த கட்டத்தில் தான் இந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்கிறார்.
இப்படி ஒரு மனிதர் வந்து சொல்லி இருக்கிறாராமே, அவருக்கு துணையாக நீங்கள் இருக்கிறீர்களாமே, என்ன விளக்கம் என்று கேட்கிறார். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய தூது செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து உடனடியாக அந்த நேரத்திலேயே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கூட்டத்திற்கு முன்னால், அவர்களுடைய தோழர்கள் சந்திப்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியப்படுகிறார்கள். அந்த வகையில் அல் குர்ஆன் சொல்லுகிற அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற பட்டியலில் ஆரம்பகால 8 பேருடைய பட்டியலில் இந்த தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்றிலிருந்து என்றெல்லாம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நாளில் இருந்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் மக்கத்து குறைஷி காபிர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒரு இடத்திலே காபாவுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு இடத்தில் ஒரு தூணிலே 2 பேருடைய கையையும் சேர்த்து கட்டி போடுகிறார்கள். அவர்கள் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடாது என்பதற்காக 2 பேரையும் ஒன்றாக சேர்த்து பிணைத்து ஒரு தூணிலே கட்டி வைக்கிறார்கள். நீண்ட நேரமாக அவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தார்கள் கூட அவர்களை நெருங்கி அவர்களை அவிழ்க்க முடியாத அளவுக்கு அவ்விருவரையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 நாட்கள் அல்லது 2 நாட்கள் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த தூணிலே 2 பேரும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் வரலாற்றில் அல் கர்னைன் 2 கொம்புகளை உடையவர்கள் என்று இந்த தூணிலே கட்டப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆரம்பகால வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள். சாஹிபுல் கர்னைன் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிற நபித்தோழர்களாக இந்த நபித்தோழர்கள் அறியப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்கா நகரத்தின் எல்லா காலப்பகுதியிலும் தோளோடு தோள் நின்று உழைத்த ஒரு நபித்தோழராக, இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்த ஒரு நபித்தோழராக, தன்னுடைய இள வயதில் அந்த வாலிப துடிப்பில் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய வாலிபத்தின் ஒட்டுமொத்த சுகங்களையும் இழந்த ஒரு நபித்தோழராக தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியப்படுகிறார்கள். மக்கத்து குறைஷி காபிர்களால் அந்த சின்ன வயதில் அவர்கள் அவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்ட பொழுதும் கூட அல்லாஹ்வை நிராகரித்து விட மாட்டேன், அல்லாஹ்வின் தூதரை விட்டு விலகிவிட மாட்டேன் என்கிற அந்த தாரக மந்திரத்தோடு தைரியமாக போராடிய ஒரு நபித்தோழர். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் மக்காவினுடைய காலத்தில் சொல்லனா துன்பங்கள், என்னென்ன துயரங்களை அனுபவிக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள். தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் விட்டு விலகி போகவில்லை. அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக வருகிற அத்தனை நிலைகளிலும் அல்லாஹ்வின் தூதரோடு உடன் நிற்கிறார்கள், போராடுகிறார்கள், சகித்துக் கொள்கிறார்கள். சில கட்டங்களில் அவர்கள் பல இடங்களில் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மக்காவிலே இருந்து மதீனாவுக்கான ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரத் நிகழ்வு நடக்கிற பொழுது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இருக்கவில்லை. வியாபார நோக்கத்திற்காக ஷாமுக்கு அவர்கள் தங்களுடைய வியாபார பொருட்களை கொண்டு சென்றிருந்தார்கள். இந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். சென்று கொண்டிருக்கிற திரும்பி வருகிற வழியில் தான் 2 பேரையும் ஷாமிலே இருந்து வந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வியாபார கூட்டம் சந்திக்கிறார்கள். மதீனாவுக்கு மிக அண்மையில் அவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்துக் கொண்டு அந்த 2 தோழர்களுக்கும் தான் கொண்டு வந்திருந்த ஷாமினுடைய பெருமதியான ஒரு போர்வையை எடுத்து அவர்களுடைய தோளிலே போட்டுவிட்டு, நீங்கள் போங்கள், இந்த பொருட்களை எல்லாம் நான் ஒப்படைத்து விட்டு உங்களிடத்திலே வந்து சேருகிறேன் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா நகரத்தை நோக்கி வருகிறார்கள்.
வந்து மக்கமா நகரத்தினுடைய வியாபார பொருட்கள், அவர்கள் கொடுத்த அமானித பொருட்களை எல்லாம் திரும்ப ஒப்படைத்து விட்டு உடனடியாக எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு, அவர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு மதீனா நகரத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் போய் சேருகிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு அதற்கு பின்னால் நடந்த எல்லா போராட்டங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் பத்ர் யுத்தத்தில் மாத்திரம் அவர்களால் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களோடு சஅத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற சஹாபியையும் அழைத்து சொல்லுகிறார்கள். சயீத் பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபியையும் அழைத்து செல்கிறார்கள். நீங்கள் இருவரும் அபூ சுஃபியானுடைய படை சம்பந்தமான தகவல்களை திரட்டி வாருங்கள். மதீனாவினுடைய எல்லைக்கு போய், மதீனாவுக்கு வெளியிலே போய் அவர்கள் பத்ர் நோக்கி வருவார்களா அல்லது வேறு வழியால் வருவார்களா என்கிற தகவல்களை நீங்கள் தேடி வாருங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவரையும் அனுப்பி வைக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய காலத்தில் இப்போது இருக்கிற தொலைத்தொடர்பு வசதிகள் கிடையாது, எந்த ஒரு நவீன சாதனங்களும் கிடையாது. போனவர்கள் அவர்கள் நீண்ட நாட்கள் பயணத்திற்கு பிறகு அந்த பயணத்தில் இருந்து மீண்டும் செய்தி கொண்டு வருகிற வரைக்கும் இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று அங்கிருப்பவர்களுக்கும் தெரியாது, அங்கு என்ன நடக்கிறது என்று இங்கிருப்பவர்களுக்கும் தெரியாது. தகவல்கள் அவ்வளவு இலகுவாக பரிமாற முடியாத ஒரு காலம் அந்த காலம். எனவே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நீண்ட தூர பயணம் மதீனாவினுடைய எல்லையை தாண்டி இந்த படையை கண்ட அந்த வியாபார கூட்டத்தை கண்காணிப்பதற்காக போயிருக்கிறார்கள். அதற்கிடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் ஒரு வகையில் தகவல் வந்துவிட்டது. அபூ சுஃபியானுடைய படை ஷாமிலே இருந்து கிளம்பி விட்டது, அவர்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு பத்ர் நோக்கி சென்று விட்டார்கள். இந்த செய்தி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. எனவே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தகவலை எதிர்பார்த்து, அந்த கூட்டத்தை எதிர்பார்த்து சில நாட்கள் அங்கு தங்கி இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தகலம் அந்த யுத்தத்திற்கான ஏற்பாடுகளோடு அல்லது அந்த கூட்டத்தை வழிமறிக்கிற ஏற்பாட்டோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற நேரம் அபூ சுஃபியான் அந்த தகவலை அறிந்து வளமையாக வருகிற பாதையை மாற்றி வேறொரு பாதையால் மக்கா நகரத்தை சென்றடைந்த வரலாறும், மக்காவிலே இருந்து அபூ ஜஹல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக 1000 பேரை கூட்டிக் கொண்டு படை நடத்தி வந்த வரலாறும் எங்களுக்கு தெரியும். எனவே இந்த நிலையில் அபூ சுஃபியான் வேறு வழியால் சென்று விட்டார். இந்த தகவல் கூட ஜுபைர் ரலியல்லாஹு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் இவர்கள் அங்கே உட்கார்ந்து இருந்து விட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். அபூ சுஃபியானுடைய படை வரவில்லை என்ற செய்தியை சொல்வதற்காக வருகிறார்கள். அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பத்ரின் வெற்றியோடு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய படையும் சந்தித்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்த விஷயத்தை சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோளிலே போட்டிருந்த அந்த வாளினை வாங்கி எடுத்து அதை தன்னுடைய கையின் மேலே வைத்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை அந்த வாளுக்கு மேலே வைக்க சொல்லி சொல்லுகிறார்கள், தல்ஹாவே, நீங்களும் இந்த பத்ரில் கலந்து கொண்டவரை போலதான் பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு என்னென்ன கூலிகள் இருக்கிறதோ, என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அத்தனை நன்மைகளும் உங்களுக்கும் உண்டு என்று தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பத்ர் களத்திற்கு போகாவிட்டாலும், பத்ர் களத்தில் நேரடியாக எதிரிகளை சந்திக்காவிட்டாலும் அல்லாஹ்வின் தூதரால் பத்ரீன்கள், பத்ர் சஹாபாக்களுடைய பட்டியலில் இணைக்கப்பட்ட ஒரு நபித்தோழராக தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீரத்தை பறைசாற்றிய ஒரு யுத்தம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே உஹது யுத்தம். உஹது யுத்தத்தை பற்றி பேசுகிற எல்லா சஹாபாக்களும் கஸ்வத்து தல்ஹா, அது தல்ஹாவுடைய யுத்தம் என்று சொல்லுவார்கள்.
உஹது யுத்தத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்நாளில் நினைவு கூர்ந்தார்களோ அந்த நேரமெல்லாம் அவர்கள் அழுவார்கள். அழுதுவிட்டு சொல்லுவார்கள், ஹாதிஹி கஸ்வத்து தல்ஹா, அது தல்ஹாவுடைய யுத்தமாகத்தான் இருந்தது. முழுக்க முழுக்க தல்ஹாவினுடைய வீரம் வெளிப்பட்ட யுத்தமாகத்தான் உஹது யுத்தம் இருந்தது என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள். எங்களுக்கு தெரியும், உஹது யுத்தம் பத்ரினுடைய யுத்தத்திற்கு அடுத்த வருடம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு மதீனாவினுடைய எல்லைக்குள் நடைபெற்ற மிக பிரதானமான போராட்டங்களில் ஒன்று. எதிரிகளில் 3000 பேர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் பத்ரை முடித்து வந்து அந்த இழப்பிலிருந்து மீள முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் ஒரு படை மதீனாவை நோக்கி வருகிறது என்கிற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து ஆலோசனை செய்கிறார்கள். என்ன செய்வது? இந்த படையை எதிர்கொள்வதா அல்லது இந்த யுத்தத்தில் இருந்து நாங்கள் விலகிக் கொள்வதா? அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள், இந்த மார்க்கத்திற்காகவே தங்களை வளர்த்துக் கொண்டவர்கள், இந்த தீனுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாரானவர்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த யுத்தத்தை தேடி போகவில்லை, எங்களை தேடித்தான் அவர்கள் வருகிறார்கள், விடக்கூடாது, எதை இழந்தேனும் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதருக்கு உற்சாகம் ஊட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்காக சஹாபாக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே முதல் கட்டமாக ஒரு 1000 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு மதீனாவிலே இருந்து உஹதை நோக்கி படை நடத்தி வருகிறார்கள். எங்களுக்கு தெரியும், மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவியிலே இருந்து உஹது மலை இருப்பது வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவிலே தான் இருக்கிறது. 5.5-6 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ஒரு இடம்தான் உஹது மலை. 1000 பேரை கொண்ட ஒரு படையை நடத்தி இப்பொழுது இருக்கிற மஸ்ஜிது நபவியிலே இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் மஸ்ஜிது நபவியினுடைய பின்வழி வாசலால் தைபா, தல்லா தைபா போன்ற ஹோட்டல்கள் இப்போது இருக்கிற வழி, அந்த வழியினால் தான் ஆரம்பத்தில் உஹதுக்கு போகிற அந்த பாதை இருந்தது. அந்த பாதையினூடாக ஊடவிட்டு வருகிற பொழுது இப்பொழுதும் மஸ்ஜிது திர் என்று சொல்லுகிற அல்லது மஸ்ஜிது ஷைஹைன் என்று சொல்லுகிற ஒரு பழமையான பள்ளிவாசல் அந்த மஸ்ஜிது நபவியிலே இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. அந்த இடத்திற்கு வருகிற பொழுது மகரிபுடைய நேரமாகிறது. அந்த நேரம் தான் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லுகிற ஒரு நயவஞ்சகனுடைய தலைமையில் வந்திருந்த 300 நபித்தோழர்கள் 300 பேர் அந்த படையிலே இருந்து உங்களோடு சேர்ந்து இந்த யுத்தத்தில் எங்களால் சாக முடியாது என்று சொல்லி அங்கிருந்து நபி அவர்களை விட்டு பிரிந்து வந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள ரீதியாக மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த நிகழ்வால் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் ரசூலுல்லாஹ். அன்று அவர்களால் படை நடத்தி கொண்டு போக முடியவில்லை. எனவே மகரிபுடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையையும் மறுநாள் சுபஹ் தொழுகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிது திர் என்று சொல்லுகிற அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிற இடத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்றால், நபி அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி தங்களுடைய மேலாடையை, தங்களுடைய கவசத்தை அணிந்து கொள்வார்களாக இருந்தால் யுத்தம் முடிவடைகிற வரைக்கும் அதை கலட்ட மாட்டார்கள். அது நபி அவர்களுடைய இயல்பு. ஆனால் உஹது போரில் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூலினுடைய நயவஞ்சகத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திர் என்று சொல்லுகிற அவர்களுடைய போர்வையை கலட்டினார்கள். கலட்டி வைத்து விட்டுத்தான் அன்று அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் தங்கி இருந்தார்கள். ஆனாலும் 700 சஹாபாக்கள் ஈமானிய போர்வையில் வளர்ந்தவர்கள் விட்டுவிடவில்லை. யா ரசூலல்லாஹ், வாருங்கள் போவோம், தயாராகுங்கள், எதிரிகளை விடக்கூடாது என்று சொன்னதனுடைய விளைவு மறுநாள் காலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலை அடிவாரத்தை சென்றடைகிறார்கள். எங்களுக்கு தெரியும், உஹது மலை என்பதை மதீனாவிலே இருக்கிற மிக பிரமாண்டமான மலைகளில் ஒன்று. 7 கிலோமீட்டர் நீளமும் 24 கிலோமீட்டர் சுற்றளவையும் கொண்டிருக்கிற மதீனாவினுடைய பெரிய மலைகளில் ஒன்றுதான். மதீனாவிலே மொத்தம் 6 மலைகள் இருக்கின்றன. அந்த 6 மலைகளில் மிகப்பெரிய மலையாக அறியப்படுவது இந்த உஹது என்று சொல்லுகிற மலைதான். அந்த மலை அடிவாரத்தின் ஒரு பகுதியிலே எதிரிகளுடைய படை தங்கி இருக்கிறது. மறுபகுதி இப்பொழுது உஹது போராட்ட களம், உஹது சுஹதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம், மஸ்ஜிது சுஹதா என்று சொல்லுகிற ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிற அந்த பகுதிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை தங்கி இருந்த இடம். ஏனென்றால் அந்த பள்ளிக்கு அடுத்த பக்கம் வலது பக்கமாக பார்த்தோம் என்றால் ஒரு நீரோடை இருக்கும். நீரோடை இப்பொழுது அதிலே நீர் கிடையாது. ஒரு நீரோடை போன்ற ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கும்.
அந்த இடத்தில் அந்த நீரோடை நபி அவர்களுடைய காலத்திலே அந்த நீரோடையில் தண்ணீர் இருந்தது. எனவே தண்ணீர் வசதியை பயன்படுத்துவதற்கு முறையாக இருக்கும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை தெரிவு செய்தார்கள். அந்த இடத்திற்கு முன்னால் தான் இப்பொழுது ஜபலுர் ருமாத் என்று சொல்லுகிற ஒரு சிறிய மலை இருக்கிறது. ஜபலுர் ருமாத் என்று சொல்லுகிற ஒரு சிறிய மலை இருக்கிறது. அந்த மலையினுடைய உயரம் இப்பொழுது இருக்கிற அந்த உயரம் அல்ல, அது மிக உயர்ந்த ஒரு மலையாக இருந்தது. நபி அவர்களுடைய காலத்தில் உஹது மலைக்கு நிகரான ஒரு மலையாகத்தான் அந்த ஜபலுர் ருமாத் என்று சொல்லுகிற மலை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் யுத்த தந்திரங்களை பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு நபி, அல்லாஹுவால் கற்பிக்கப்பட்டவர்கள். அல்லாஹுதான் அல்லாஹுவின் தூதருடைய ஆசானாக இருந்தார். எனவே இந்த உலகத்தின் சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ் அவர்களுக்கு இந்த போராட்டத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கிற நுட்பத்தையும் கற்றுக் கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் தன்னோடு வந்திருந்த 700 சஹாபாக்களில் சிறந்த முறையில் அம்பெறுகின்ற 50 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அந்த 50 பேரையும் ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழரின் தலைமை அந்த 50 பேரையும் சொல்லுகிறார்கள். இதோ இருக்கிற இந்த மலைக்கு மேலே நீங்கள் ஏறி நிற்க வேண்டும். எதிரிகள் எந்த வழியால் வந்தாலும் இந்த மலை உச்சியிலே நின்று பார்த்தால் தெரியும். எதிரிகள் உஹதினுடைய களத்தை ஊடறுத்து வருவதாக இருந்தால் இந்த மலையில் இருந்து தெரியாமல் அவர்கள் மறைந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நபி அவர்களுடைய காலத்தில் இப்போது இருக்கின்ற மதீனாவை கற்பனை பண்ணக்கூடாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கொஞ்சம் போய் பார்க்க வேண்டும். வரும் உஹது மலை, அதை தாண்டி சின்ன சின்ன குழிகள், அந்த குழிகள் நிறைந்த ஒரு பூமி, அதை சூழ நிறைய பேரித்த மர தோட்டங்கள், இவ்வளவுதான் மதீனா. நபி அவர்களுடைய காலத்தில் இப்போது இருக்கிற பாதை வசதிகளோ எதுவுமே கிடையாது. அந்த படை நடத்தி வந்ததே பேரித்த மர தோட்டங்கள் ஊடாகத்தான் வந்தார்கள். இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறது. இவர்கள் அந்த தோட்டத்தை ஊடறுத்து வருவதாக இருந்தால் வலையிலே இருந்து பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம் என்பதுதான் ரசூலுல்லாஹுடைய இலக்காக இருந்தது. அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னுடைய கட்டளை வருகிற வரைக்கும் நீங்கள் இந்த மலையில் இருந்து யாரும் இறங்கிவிடக் கூடாது என்று சொல்கிறார்கள். உஹது போர் ஆரம்பமாகிறது. ஆரம்பத்தின் கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைக்கு வெற்றி கிடைக்கிறது. அந்த வெற்றிக்கு பின்னால் மலை உச்சியிலே இருந்த சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், எதிரிகள் எல்லாம் ஒரு பக்கம் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய தோழர்கள் எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருட்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யுத்தம் நிறைவடைந்ததற்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படுகின்றன. எனவே நபி அவர்களுடைய கட்டளை யுத்தம் நடக்கிற பொழுதுதான், எனவே யுத்தம் முடிவடைந்து விட்டது, நாம் இறங்குவோம் என்று சொல்லி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கட்டளையையும் மீறி ஒரு 35 சஹாபாக்கள், 50 பேரில் வரும் 15 பேர் இருக்கத்தக்க 35 சஹாபாக்கள் கீழே இறங்கி விடுகிறார்கள். இந்த சூழ்நிலை எதிரிகளின் தரப்பிலே 3 தளபதிகள் வந்திருந்தார்கள். அதிலே மிக பிரதானமானவர்களாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு காபிர்களுடைய தரப்பின் தளபதியாக வந்தவர்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரலாறு பதிவு செய்திருக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? காலித் எந்த யுத்தத்தை தலைமை தாங்கி போனாலும் அந்த யுத்தம் தோற்றதாக வரலாறே இல்லை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்னரும் சரி இஸ்லாத்திற்கு பின்னரும் சரி அவர்கள் எந்த யுத்தத்தை தலைமை தாங்கி போகிறார்களோ அந்த யுத்தம் தோல்வி அடைந்ததாக வரலாறே இல்லை என்று பதிவு செய்திருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய யுத்த சுந்தரம் மிக்க வீரராக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதும் எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் நுட்பமாக யோசிப்பது அவர்களுடைய பழக்கம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜபலுர் ருமாத் என்கிற மலையை நோட்டமிடுகிறார்கள். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நபித்தோழர்களில் பெரும்பாலானவர்களை காணவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லாபகமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். தன்னோடு இருந்த நபித்தோழர்களை எல்லாம், தன்னோடு இருந்த எதிரிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு, தன்னுடைய குழுவை மாத்திரம் அழைத்துக் கொண்டு ஜபலுர் ருமாத்தினுடைய பின்பக்கமாக இருந்த பேரித்தம் தோட்டங்கள் ஊடாக ஊடறுத்து வந்து முதல் கட்டமாக மலையிலே இருந்த சஹாபாக்களை கொலை செய்கிறார்கள். அந்த 15 பேரில் ஒரு சிலர்கள் மிஞ்சத்தக்க ஒரு 10 பேருக்கு உட்பட்டவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மலையை முழுமையாக இப்பொழுது காலிதுடைய படை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த படை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இப்பொழுதுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்படுகிறது. கீழே ஆயுதங்களை எல்லாம் வைத்துவிட்டு நிராயுத பாணிகளாக கனிமத்து பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி எதிர்பாராத விதமாக காலித் இப்னு வலீதினுடைய படை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. நிலை குலைந்து போகிறார்கள். சஹாபாக்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆயுதங்கள் கையிலே கிடைத்த ஆயுதங்களை எடுத்து இலைகளை தாக்குகிறார்கள்.
இந்த நிலை காலித் இப்னு வலீத் மலைக்கு மேல் ஏறிவிட்டார் என்ற செய்தி தெரிந்த பொழுது புறமுதுகிட்டு ஓடிய அபூ சுஃபியானுடைய தலைமையிலே வந்த அடுத்த படை முன்பக்கமாக கீழ்ப்பக்கமாக சஹாபாக்களை எடுக்கிறார்கள். இப்பொழுது எதிரிகளும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து யாரை யார் வெட்டுகிறார்கள், யாருக்கு யார் அம்பறிகிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு உஹது களம் அல்லோல கல்லோலப்பட்டு போகிறது. இந்த நேரம்தான் எதிரிகளுடைய ஒட்டுமொத்த இலக்காக இருந்தது அல்லாஹுவின் தூதர் என்று சொல்லுகிற அந்த புனித ஆத்மாதான். அல்லாஹுவின் தூதர் என்று சொல்லுகிற புனித ஆத்மாதான். அல்லாஹுவின் தூதரை நோக்கி சரமாரியாக அம்பெய்கிறார்கள். எங்கெல்லாம் அல்லாஹுவின் தூதரை போன்று யாரு தெரிந்தாலும் அவரை நோக்கி அம்பெய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம்தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னன் தனியாக எல்லோரும் புறமுது விட்டு ஓடுகிற பொழுது, எல்லோரும் விட்டு விலகி போன பொழுது தன்னுடைய உடம்பால் தன்னுடைய கைகளால் தன்னிடத்தில் கிடைத்த சின்ன சின்ன ஆயுதங்களால் அல்லாஹுவின் தூதரை நோக்கி சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேகத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற பொழுது தல்ஹா அந்த நேரம் என்ன உணர்வோடு இருந்தார் என்று தெரியவில்லை. அவருடைய உடம்பில் ஒட்டுமொத்தமாக அல்லாஹுவின் தூதரை நோக்கி வந்த அத்தனை அம்புகளையும் அத்தனை வாள்களையும் அவர் தாங்கிக் கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட 34க்கு மேற்பட்ட காயங்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பிலே படுகிற அளவுக்கு, அம்புகள் ஈட்டிகள் குத்துகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி வரைக்கும் தாங்கி பிடித்த ஒரு நபி தோழராக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியப்படுகிறார்கள். அதனால் தான் அவர்களை நோக்கி வீசப்பட்ட ஒரு அம்பு அவர்களுடைய கையிலே குத்தியதன் காரணமாக மரணம் வரைக்கும் அவர்களுடைய இந்த விரல், அவர்களுடைய ஆட்காட்டி விரலுக்கு அடுத்து இருக்கிற விரல் இயங்காத நிலையிலே அவர்கள் கடைசி வரைக்கும் இருந்தார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். உஹது போரின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி அவர்கள் மாறி மாறி காப்பாற்றிக் கொண்டிருந்த வேளையில் தான் ஏனைய புறமுதுகிட்டு ஓடிய சஹாபாக்கள் எல்லாம், அல்லது அந்த இடத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் வந்து சேருகிறார்கள். ஆனால் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த போராட்டத்தின் வலிமைக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. எதிரிகளாலும் தல்ஹாவை எதிர்த்து அல்லாஹ்வின் தூதரை தாக்குவதற்கு முடியவில்லை. முயற்சிக்கிறார்கள், ரசூலுல்லாஹை கொண்டு விடலாம் என்று முயற்சிக்கிறார்கள். தல்ஹாவை தாண்டி போன 2 அம்புகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லிலும் பட்டன என்று நேற்றைய தினம் நாங்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பிடுங்கிய வரலாற்றிலே பார்த்தோம். அது தல்ஹாவை தாண்டி போன 2 அம்புகள் மாத்திரம்தான். உண்மையில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த இடத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இல்லை என்றிருந்தால் உஹது களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த புனித ஆத்மா ஷஹீதாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக உஹது போரில் மிக பெரும் தளபதியாக, மிக பெரும் வீரனாக அல்லாஹ் அனுப்பியது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான். அதனால் தான் கஸ்வத்து தல்ஹா, உஹதை பற்றி பேசுகிற வரலாற்று ஆசிரியர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அது தல்ஹாவுடைய யுத்தம், அது தல்ஹாவுடைய யுத்தம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு மிக பெரும் போராளியாக இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவராகத்தான் தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போரில் காயப்பட்டு அவர்கள் இருந்த இடத்தை விட்டு எழும்ப முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு காயப்பட்டு உடலெல்லாம் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 34க்கு மேற்பட்ட அம்புகள் துளைத்த நிலையில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே குப்புறப்படுத்திக் கொள்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் மீது காலை வைத்து ஊன்றி நீங்கள் எழும்புங்கள். யா ரசூலல்லாஹ், என் மீது காலை வைத்து நீங்கள் ஊன்றி எழும்பி இந்த மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே படுத்துக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது காலை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மேலே வைத்து ஊன்றி எழும்பிட்டால் அந்த உஹது களத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்பொழுதே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தல்ஹாவே, நீங்கள் தகுதி பெற்று விட்டீர்கள், நீங்கள் தகுதி பெற்று விட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்கு அவர் தகுதி அடைந்து விட்டார்? அவர் சுவர்க்கத்திற்கு தகுதி பெற்று விட்டார், தல்ஹா சுவர்க்கத்திற்கு தகுதி பெற்று விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்த களத்திலேயே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நற்சான்று கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை.
நபி அவர்கள் எழும்பி போனதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து சொல்லுகிறார்கள், போங்கள், உங்களுடைய தோழரிடத்திலே போங்கள், தல்ஹாவை கொஞ்சம் பாருங்கள், அவருடைய நிலைமை என்னவென்று பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பி உட்கார வைத்து அவருக்குரிய சிகிச்சைகளை செய்கிறார்கள். அவருடைய உடம்பிலே இருந்து இரத்தம் ஓடிய காரணத்தினால் அவரால் எழுந்திருக்க முடியாத நிலையில் குற்றுயிராகத்தான் மதீனா நகருக்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனாலும் அவர்களுடைய வீரம் குறைந்து விடவில்லை. அவர்களுடைய வீரம் குறைந்து விடவில்லை. இந்த மார்க்கத்திற்கான அவர்களுடைய பணி ஓய்ந்து விடவில்லை. அடுத்து வந்த எல்லா போராட்டங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொள்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. இந்த மார்க்கத்தை வளர்ப்பதை தவிர எந்த ஒரு சிந்தனையையும் எந்த ஒரு கொள்கையையும் இந்த பூமியில் ஆரம்பமாக உருவாக்கியவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஒரு ஜமாஅத்தை ஆரம்பமாக உருவாக்கிய அதனுடைய நிர்வாகிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. இந்த சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வு மட்டும்தான் இருக்கும். அதற்காக அவர்கள் நிறைய இழந்திருப்பார்கள், நிறைய அடிபட்டிருப்பார்கள், நிறைய கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் அதற்காக எதையுமே அவர்கள் எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களும் நிறைய இழந்தார்கள். என்ன இழப்பு வந்தாலும் சரி, அடுத்து நடந்த எல்லா யுத்தங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் என்று உழைத்த ஒரு நபி தோழராக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியப்படுகிறார்கள். அதற்கு பிறகு குலஃபாஉர் ராஷிதீன்கள் என்று சொல்லுகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலப்பகுதியில் எல்லாம் மிக சிறந்த ஒரு போராட்ட தளபதியாகவும் அவர்களுடைய ஆட்சி விஷயங்களில் ஆலோசகராகவும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் குத்தப்பட்டு அவர்கள் ஷஹீதாகுவதற்கு இருக்கிற அந்த நேரம் தனக்கு பின்னால் ஹலீஃபாவை தெரிவு செய்வதற்காக வேண்டி நியமித்த ஆலோசனை குழுவின் 6 பேரிலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளடங்குகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அவர்கள் தெரிவு செய்த அந்த ஷூராவினுடைய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 6 பேரையும் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் முல்ஜிம் என்று சொல்லுகிற அந்த ஒரு மஜூசியினால் அவர்கள் தொழுகை நேரத்தில் சுபஹுடைய நேரத்தில் குத்தப்படுகிறார்கள். குத்தப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு 3 நாட்கள் அதற்கு பிறகு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் வாழுகிறார்கள். அந்த 3 நாட்களும் தனக்கு பின்னால் யார் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். அந்த குழுவிலே இருந்தவர்கள் தான் இன்று நான் சொன்ன இந்த 6 பேரும். அந்த 6 பேரும் யார் என்றால், நபி அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திலும் அங்கிருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாரார். விமர்சனங்களுக்கு அப்பால் அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய பணிகள், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த அத்தனை விஷயங்களும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சாரார் தான் இந்த 6 பேரும். இவர்களை நியமித்துவிட்டு இவர்களில் யார் கிலாபத்து பொறுப்பை ஏற்றாலும் எனக்கு பரவாயில்லை, நீங்கள் ஒருவரை உங்களுக்குள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்த அந்த 6 பேரில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்றால் சஹாபாக்களுடைய மனதில் அவர்களுக்கு எந்த அளவு இடம் இருந்திருக்கும் என்பதை இந்த வரலாற்றின் ஊடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலும் கூட இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு பணிகளை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை இந்த சமுதாயத்தில் நடந்த மிகப்பெரிய ஃபித்னா. இந்த சமுதாயத்தில் நடந்த மிகப்பெரிய ஃபித்னா. அந்த கொலைக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட நேரம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். நீங்கள் மதீனாவிலே ஆட்சி நடத்துங்கள், மதீனாவிலே இருந்து உங்களுடைய ஆட்சி தலைமை பீடத்தை மாற்ற வேண்டாம் என்று ஆலோசனை சொல்கிறார்கள். இருந்தாலும் அப்போது இருந்த அரசியல் அழுத்தம், அப்போது இருந்த சூழ்நிலை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பீடத்தை கூஃபா என்று சொல்லுகிற ஈராக்கினுடைய இப்போது இருக்கிற ஒரு இடத்திற்கு மாற்றுகிறார்கள். ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் கூஃபா என்று சொல்லுகிற பிரதேசம். அந்த கூஃபா என்ற பகுதிக்கு தன்னுடைய ஆட்சியின் தலைமை பீடத்தை மாற்றுகிறார்கள். இப்பொழுது மதீனாவிலே எந்த ஒரு ஆட்சியாளரும் இல்லை.
இந்த மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இவர்களுக்கு மத்தியில் ஒரு மனக்குறை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஅத் செய்திருந்தார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஅத் செய்திருந்தார்கள். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாற்றிலே அவர்களுடைய விஷயங்களில் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு குறை, உஸ்மான் எங்களோடு இருந்தவர், எங்களோடு ஒன்றாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர், எங்களுக்கு அந்த மார்க்கத்திற்காக கடைசி வரைக்கும் பாடுபட்டவர், அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒரு பெரும் வரலாறு, அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு வரலாறு. இப்பொழுது எங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிவாசலின் புதிய ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு ஏற்கனவே இருந்த ஒரு பழைய நிர்வாகத்திற்கு அநீதம் இழைக்கப்பட்டிருந்தால் அந்த நிர்வாகிகள், பழைய நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகளிடத்திலே அந்த அநீதத்திற்கான நீதியை கேட்பது வழமை. அப்படித்தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு முறை உம்ராவுக்காக போகிறார்கள். அங்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நேரம் மக்காவிலே இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், உஸ்மான் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஹரமுடைய எல்லை, இரத்தம் ஓட்டுவதற்கு தடை செய்யப்பட்ட பூமி, அல்லாஹ் புனிதப்படுத்திய, அல்லாஹ்வின் தூதர் புனிதப்படுத்திய புனித பிரதேசத்திற்குள் ஒரு கூட்டம் அடர்ந்தேறி வந்து அவர்களுடைய வீட்டுக்குள் அவர்கள் கலீஃபாவாக இருக்கிற நிலையில், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில், இபாதத்திலே இருக்கிற நிலையில் கொலை செய்திருக்கிறார்கள். இது வெறும் அநியாயம். வரலாற்றில் யாருமே நியாயம் காண முடியாத பெரும் அநியாயம். அல்லாஹ்வின் தூதருடைய சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு தோழர் உஸ்மான், அவர் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இதற்கு பதிலாக இந்த கொலை செய்யப்பட்டவர்களுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும், அதுதானே நியாயம். எனவே அந்த தண்டனையை நாம் புதிய கலீஃபாவிடத்திலே வேண்டுவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். மூத்த சஹாபாக்கள், மூத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் யுத்தம் செய்வதல்ல, கலீஃபாவோடு போராடுவதல்ல, கலீஃபாவுக்கு எதிராக கிளம்புவதல்ல. அதற்கு இந்த மார்க்கம் எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. அந்த நோக்கத்தோடு அவர்கள் தயாராகவும் இல்லை. மனிதாபிமான அடிப்படையில், நானும் நீங்களும் நேசிக்கிற நீதத்தின் அடிப்படையில் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் கூஃபாவை நோக்கி செல்வதற்காக தங்களுக்கு அறிமுகமான சில நபித்தோழர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் கூஃபாவை நோக்கி செல்லுகிறார்கள். கூஃபாவை நோக்கி போகிற வழியிலேதான் கூஃபாவினுடைய ஆட்சியாளராக அல்லது கவர்னராக இருந்த ஒருத்தர் உஸ்மான் இப்னு ஹனீஃப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர்களை கூஃபாவுக்குள் வர விடாமல் அதனுடைய எல்லையிலேயே தடுத்து நிறுத்துகிறார். இவர்கள் வருகிறார்கள் என்று செய்தி கேட்ட பொழுது, இப்பொழுது இவர்கள் எதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் போகிறது. எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று விசாரியுங்கள். நாங்கள் உஸ்மானுடைய கொலைக்கு பழிக்கு பழி வேண்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை கலீஃபாவிடத்திலே முன்வைப்பதற்காக வந்திருக்கிறோம், கலீஃபாவோடு பேச வேண்டும், பேசுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களின் மீது அளவிட முடியாத மதிப்பு வைத்திருந்தவர்கள். வரலாறு சொல்வதை போல இங்கிருக்கிற ஷியாக்கள் என்று சொல்லுகிற ஒரு சாரார் மிக லாபகமாக பயன்படுத்துகிற இஸ்லாமிய வரலாற்றில் கலீஃபா சஹாபாக்களை கேவலப்படுத்துவதற்காக, சஹாபாக்களை தரக்குறைவாக கருதுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு வரலாற்று நிகழ்வுதான் ஜமல் யுத்தம் என்று சொல்லுகிற அந்த யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய வரலாற்று பின்னணி இதுதான். இவர்கள் யுத்தத்திற்காக வரவும் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களோடு பேசுவதற்காக என்ன செய்வோம்? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சூழல் மிக இக்கட்டான சூழல். அரசியலாக அதை பார்க்கிற பொழுது அவர்களை ஆதரித்த, அவர்களை விரும்பிய ஒரு சாரார் அவர்களோடு இருக்கிறார்கள். அவர்களில் இருந்த ஒரு சிலர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர். வரலாற்றில் அப்துல்லா பின் சபா என்று சொல்லப்படுகிற மிக கொடியவன், வரலாறு மறக்காத ஒரு பெயர். அந்த பெயர் அவன்தான் ஷியாக்களின் ஸ்தாபகர். அவன்தான் அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடியவன். ஷியாக்களின் இன்றைய நவீன கால ஷியாக்கள் அந்த கதாபாத்திரத்தை மறுக்கிறார்கள், அது கற்பனை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆரம்ப கால வரலாற்று நூல்களில் எல்லாவற்றிலும் இந்த அப்துல்லா பின் சபா என்று சொல்லுகிற பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன்தான் இந்த ஒட்டுமொத்த குழப்பத்திற்கும் காரணம். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல அது நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு தனியான வரலாறு. இவனுக்கு தேவை, அவன் ஒரு யூத மதத்திலே இருந்து நயவஞ்சகமாக, முனாஃபிக்தனமாக தன்னை முஸ்லிம் என்று காட்டிக் கொண்டவன் தான் இந்த அப்துல்லா பின் சபா.
இவன் அல்லாஹ்வின் தூதரை குடும்பத்தை நேசிக்கிறோம், அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கிறோம், அஹ்லுல் பைத்துகளுக்கு எதிராக உஸ்மான் செயல்படுகிறார், அவர் அவருடைய குடும்பத்தை உட்படுத்துகிறார், அவருடைய குடும்பத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார், அவருடைய குடும்பத்தை அதிகாரத்திற்கு நியமிக்கிறார் என்கிற ஒரு புரட்சியை முஸ்லிம் இஸ்லாத்திற்கு ஆரம்பமாக வந்து சேர்ந்த இஸ்லாத்தை பற்றிய தெளிவில்லாத மக்களிடத்தில் அவன் புகுத்தியதனுடைய விளைவு அல்லாஹ்வின் தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் இருந்த அன்பு அனுதாபமாக மாறித்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானிய சமுதாயம் மிக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் உணர்வுக்கு நாங்கள் அடிமையாகிறோமோ, உணர்வின் மூலமாக உந்தப்படுகிறோமோ, அங்கே ஏதாவது ஒரு அழிவையும் ஏதாவது ஒரு தோல்வியையும் நாங்கள் சந்திப்போம். இது அறிவுபூர்வமான சமுதாயம், அறிவோடு சிந்திக்கிற சமுதாயம், அறிவை கட்டமைத்திருக்கிற சமுதாயம். எப்பொழுதும் உணர்வுகளுக்கு பின்னால் இந்த சமுதாயம் போய்விடக் கூடாது. ஒருவர் எங்களை உசுப்பேற்றுகிறார் என்பதற்காக அதற்கு பின்னால் போய்விடக் கூடாது. இதில் உள்ள சாதக பாதகங்களை யோசிக்க வேண்டும் என்பதை வரலாற்றின் ஆரம்ப குழப்பம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குழப்பத்தை பற்றி தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற பொழுது முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் ஏற்பட்ட அல் ஃபித்னத்துல் குப்ரா, மிக பெரும் குழப்பம் அதுதான். முதலாவது குழப்பம் அதுதான். அது வரைக்கும் அமைதியாக இருந்த சமுதாயம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலைக்கு பின்னர் தான் பல கூறுகளாக பிரிய ஆரம்பித்தது, பல பிரதேசங்களாக பிரிய ஆரம்பித்தது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகிறார்கள். அவர்களும் யுத்தத்திற்காக வரவில்லை, விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக வருகிறார்கள். நான் அவர்களை தண்டிப்பேன், அவர்களுக்கு பழிக்குப்படி வாங்குவேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும். இப்போதுதான் தலைநகராக கூஃபாவை எடுத்திருக்கிறேன். இந்த கூஃபாவிலே இருக்கிற மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இங்கு ஒரு ஆட்சியை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கலாம். ஏனென்றால் உஸ்மானுடைய கொலையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வரலாற்றில் நிறைய பதிவுகள் இருக்கின்றன. அதற்கு எதிராக அடையாளம் கண்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்டித்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்டித்தார்கள். யாரெல்லாம் தன்னை அளவுக்கு மீறி புகழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் நாடு கடத்தினார்கள், நிறைய நடவடிக்கைகள் எடுத்தார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு பக்கங்களிலும் இந்த நயவஞ்சகர்கள் புகுந்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு முஸ்லிம்கள் அமைதி அடைந்தால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வந்து விட்டால், இந்த அலியும் ஆயிஷாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விட்டால் மீண்டும் இங்க இருக்கிற தலைமைத்துவம் மதீனாவுக்கு மாறினால் எங்களுக்கு எங்களுடைய ஆட்சி பீடம் இருக்க மாட்டாது என்கிற ஒரு வகையான நிலை ஏற்பட்டுத்தான் இப்பொழுது இவர்கள் இரண்டு பக்கமும் மூட்டி விடுகிற வேலையை செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய படையிலே இருந்த ஒருத்தன் அடுத்த பக்கமாக ஆயிஷா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படை பக்கமாக இருந்த சில முஸ்லிம்களை தாக்கி விடுகிறார். இந்த பக்கம் இருந்த சிலர்கள் நயவஞ்சகமாக அந்த படைகளுக்குள் புகுந்து கொண்டவர்கள் அடுத்த படையை தாக்குகிறார்கள். இப்பொழுதுதான் இரண்டு சாராருக்கு மத்தியில் யுத்தம் மூழ்கிறது. பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம், பேசுவதற்குத்தான் வந்திருக்கிறோம், அதற்குத்தான் அனுமதி கேட்டோம், அதற்குள் தாக்கிவிட்டார்களே என்று சொல்லி எழுந்த அந்த உணர்வலைதான் ஜமல் யுத்தம் என்ற பெயரிலே வரலாற்றில் இரண்டு முஸ்லிம் குழுக்களுக்கு மத்தியில் நடந்து முடிந்த மிகப்பெரிய போராட்டமாக பதிவு செய்யப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த யுத்தத்தில் தான் ஒரு தரப்பிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றிருக்கிற அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ்வின் தூதரால் புகழப்பட்ட இன்னும் ஒரு கூட்டம். இந்த இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியில் இடையில் புகுந்த நயவஞ்சகர்களால் ஏற்பட்ட விளைவு அந்த யுத்தத்தில் தான் ஹிஜ்ரி 36வது ஆண்டு தன்னுடைய 62வது வயதில், இன்னும் ஒரு அறிவிப்பில் தன்னுடைய 64வது வயதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்தில் எதிர்பாராத விதமாக அவர்களின் மீது தாக்கிய ஒரு அம்பின் காரணமாக அந்த யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதாகி போகிறார்கள். ஜமல் யுத்தத்தில் முஸ்லிம்கள் தரப்பில் இரண்டு முஸ்லிம் குழுக்கள் சண்டை பிடித்துக் கொண்ட அந்த யுத்தத்தில் ஷஹீதான மிக பெரும் தியாகியாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார்கள் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே அவர்களுடைய வரலாறு அத்தோடு நிறைவு பெறுகிறது. இந்த மார்க்கத்திற்காக ஆரம்ப நாளிலே இருந்து தன்னுடைய 15வது வயதிலே இருந்து 62வது அல்லது 64வது வயது வரைக்கும் ஒட்டுமொத்த போராளியாக இந்த மார்க்கத்தின் சிந்தனையை சுமந்தவராக
சொல்வானாக. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன், முஹாஜிர்களில் முந்திய இடத்தை பிடித்தவராக, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழராக, நடமாடும் ஷஹீதாக இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்து போகிறார்கள். தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் வாக்களித்ததை போல உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுவதை போல ரிஜாலுன் மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, முஃமின்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன? இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரை கொடுப்பது என்ற ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அவர்களுடைய ஒப்பந்தம் சிலர்கள் உயிரை பறிப்பதனூடாக நிறைவேறிவிட்டது. சிலர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற, அல்லாஹுடைய தீனுக்காக வாழ்ந்து அல்லாஹுடைய தீனுக்காகவே மரணிக்கிற நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்க்க வேண்டும் என்கிற ஆதரவோடு இந்த வரலாறு வரும் பாடம் அல்ல, மிகப்பெரிய ஒரு படிப்பினை வாழ்நாள் முழுக்க ஒரு இளைஞராக, ஒரு தளபதியாக, ஒரு வீரராக தன்னுடைய வாழ்நாளை கழித்த தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரமும் இந்த மார்க்கத்திற்கான முன்னுதாரணமும் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருக்கட்டும். நானும் நீங்களும் சுவர்க்கத்தை ஆசைப்படுகிறோம், ரையானை ஆசைப்படுகிறோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்களுடைய உடம்பில் இருந்து இந்த மார்க்கத்திற்காக ஒரு சொட்டு வியர்வை கூட சிந்தாத நிலையில், ஒரு சொட்டு வியர்வை கூட சிந்தாத நிலையில் நாளை மஹ்ஷருடைய வழியில் 34-35 வெட்டு காயங்களோடு தல்ஹா மஹ்ஷரில் வருகிற பொழுது என் உடம்பில் இருந்து ஒரு துளி வியர்வை கூட வராத நிலையில், இந்த மார்க்கத்திற்காக செலவழிக்காத நிலையில் நானும் மஹ்ஷருடைய இடத்துக்கு வருவேனே. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய தகுதி என்னவாக இருக்கும்? நான் சுவர்க்கத்திற்கு தகுதியானவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த யோசனைக்கான, அந்த சிந்தனைக்கான வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. والحمد لله رب العالمين.